இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே 3 சிந்தனைகளின் கீழ் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவது தலைமைத்துவம், இரண்டாவது கடவுளின் இரக்கம், மூன்றாவது நற்கருணை. ஏனென்றால் இன்றைய முதல் வாசகம் தலைமைத்துவத்தை பற்றியும், இன்றைய நற்செய்தி கடவுளின் இரக்கத்தை பற்றியும், இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனிதர் 10ஆம் பத்திநாதர் நற்கருணையுடைய முக்கியத்துவத்தையும் பற்றியும் குறிப்பிடுகின்றார். முதலாவதாக தலைமைத்துவம். தலைவர் என்பவர் தன்னலமற்றவர், பிறநலம் பேணக்கூடிய ஒரு மனிதராக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே ஆயன் என்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகின்றது. வழிநடத்தக்கூடியவர்கள் ஆயர்கள், வழிநடத்தப்படுபவர்கள் ஆடுகள். ஆக மனிதர்கள் ஆடுகளாகவும், அவர்களை வழிநடத்துகின்ற தலைமைத்துவ பண்பு உள்ளவர்கள் ஆயனாகவும் சித்தரிக்கப்படுகிறார்கள். ஆடுகள் தலைவனால் வழிநடத்தப்படவில்லை, சரியாக வழிநடத்தப்படவில்லை என்றால் வழி தவறி செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. தவறான பாதையை எடுத்து பயணிக்கக்கூடியவர்களாக, நலிவடைந்தவர்களாக, பிறருக்கு அடிமையாகக்கூடியவர்களாக, வாழ்வையை இழக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆக உண்மையாக இருக்கக்கூடிய ஆயன் என்ன செய்வார்கள் என்றால், நலிவடைந்த அந்த மனிதரோடு உடனிருப்பது, பாதை தவறி செல்லுகின்ற அந்த ஆடுகளை சரியான பாதையில் வழிநடத்துவது, உடனிருப்பது போன்ற செயல்களை செய்கின்ற பொழுதுதான் அந்த ஆயன் நல்ல ஆயனாக இருக்கின்றார். ஆக கடவுள் ஆயர்களை ஏற்படுத்துகின்றார். ஆனால் அவர்கள் சரியாக தங்களுடைய பணியை செய்யாமல் சுயநல நோக்குடன் செயல்பட்டார்கள். இது இன்றைக்குள்ள அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், சமய தலைவர்களாக இருக்கட்டும், நம்மை வழிநடத்துகின்ற ஒவ்வொரு தலைவர்களுக்கும் இது பொருந்தும். அவர்கள் மக்களுக்காக மக்கள் பணியாற்ற அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் உண்மையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை ஒவ்வொரு மனிதரும் சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இறுதியிலே ஆண்டவர் இறைவன் எசேக்கியேல் இறைவாக்கினரிடம் சொல்லுகின்றார், நானே ஆயன், உங்களால் மக்களை வழிநடத்த முடியவில்லை என்றால் நானே வருகிறேன் என்று நாம் நற்செய்தியில் பார்க்கின்ற ஆண்டவர் இயேசு தன்னை நல்ல ஆயனாக காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். 100 ஆடுகள் செல்லுகின்றன, ஒன்று சிதறி போய்விடுகின்றது. அந்த சிதறிப்போன ஆட்டை தன்னுடைய தோளில் தூக்கி வருகின்ற அந்த படத்தை நாம் நினைவு கூறுவோம் என்றால் நமக்கு புரிந்து கொள்ள முடியும், நல்ல ஆயன் ஒருவரே, அவரே இறைவன். இரண்டாவதாக கடவுளுடைய இரக்கம். இன்றைய நற்செய்தி நூலில் பார்க்கின்றோம், ஒரு நிலக்கிழார் ரோட்டோரத்தில் செல்லுகின்றார். அங்கே மனிதர்கள் வேலைக்காக நிற்பதை பார்க்கின்றார். 4 நேரங்களில் 9 மணி, 12 மணி, 3 மணி, 5 மணி என்று 4 நேரங்களில் அவர்களை தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே வேலை செய்ய அனுமதிக்கின்றார். இந்த 4 நேரங்கள் என்பது நம்மை பொறுத்தவரை வெவ்வேறாக இருக்கு. சில நேரங்களில் நம்ம ஒரு தோட்டத்துக்கு வேலைக்கு போனோடனே காலிலேருந்து ஒருத்தர் வருவார், மத்தியானம் ஒருத்தர் வருவார், சாயந்தரம் ஒருத்தர் வருவார். ஒருவேளை முதலாளி எப்படி சேலரி கொடுப்பார், காலில் வந்தவங்களுக்கு 500னா மத்தியானம் வந்தவங்களுக்கு 350, சாயந்தரம் வந்தவங்களுக்கு 150, இப்படி பிரித்து கொடுக்கலாம். இதுதான் மனிதனை பொறுத்த வரைக்கும் நியாயம் என்று ஒரு கருத்து. ஆனால் இங்கே வித்தியாசப்படுகின்றது. இறுதியில் என்ன நடக்கின்றது, மாலையிலே எல்லாருக்கும் சமமான சம்பளம் கொடுக்கப்படுகின்றது. ஒருவருக்கு 500 என்றால் மற்றவர்களுக்கும் 500, 9 மணிக்கு வந்தவருக்கும் 500, மாலையில் 5 மணிக்கு வந்தவருக்கும் 500 என்று சமமாக பிரித்து கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இங்கே சமமாக பிரித்து கொடுக்கப்படுகின்றதா என்றால் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இல்லை. அப்படி என்றால் என்ன வார்த்தை சரியானதாக பயன்படுத்தலாம்? கடவுள் தாராளம் உள்ளம் கொண்டவராக இருக்கின்றார். ஆகவே தான் கேட்கின்றார், நான் தாராளம் உள்ளம் கொண்டவராக இருப்பதனால் உங்களுக்கு என்ன? ஆக எந்த நேரத்தில் எந்த மனிதன் கடவுளிடத்தில் நெருங்கி சென்று கேட்டாலும் கடவுள் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். இந்த நேரம் அந்த நேரம் என்று இல்லை, எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். இரண்டாவது, மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நேரத்தில் என்ன மாதிரிப்பட்டவர் கேள்வி எழுப்புவார்கள்? அவனுக்கு மட்டும் ஏன் அதிகம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி. இங்கே பதில் என்னவாக இருக்கும் என்றால், நீங்கள் செய்த வேலைக்கு உங்களுக்கு கூலி கிடைத்ததா இல்லையா? நீங்கள் செய்த வேலைக்கு கூலி கிடைத்து விட்டது. இனி முதலாளி அவர் அதிகம் கொடுப்பதோ அல்லது குறைத்து கொடுப்பதோ அவரை பொறுத்து இருக்கிறது. இங்கே நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவரிடம் இருக்கின்றதை அவர் எப்படி வேண்டுமானால் பகிர்ந்து கொடுக்கலாம். மூன்றாவதாக, இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற 10ஆம் பத்திநாதர். அவர் திருத்தந்தையாக இருந்தபொழுது பல மாற்றங்களை கொண்டு வர முற்பட்டவர். இன்னும் குறிப்பாக நற்கருணை மீது ஆழ்ந்த நம்பிக்கை நம்பிக்கை கொள்வதற்கும், அதுபோன்று நற்கருணையை
இளம் வயதில் உள்ள குழந்தைகளும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பினையும் அவர் கொடுத்திருக்கின்றார். அதன் அடிப்படையிலே நற்கருணை நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும், நற்கருணையை சுற்றி தான் நம்முடைய வாழ்வை இயங்க வேண்டும் என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். அதுபோன்று தன்னுடைய வாழ்விலே அவர் நான் ஏழையாக இருக்க வேண்டும், ஏழ்மையுடன் வாழ வேண்டும், ஏழையாக இறக்க வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டார். பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்படவில்லை, மாறாக தாழ்ச்சி உள்ளம் கொண்டவராக எளிமை வாழ்வு வாழக்கூடிய ஒரு மனிதராக இருக்கின்றார். ஏனென்றால் நற்கருணையில் இருக்கின்ற அந்த இறைவன் வசதி படைத்தவராக இருக்கவில்லை. நற்கருணையில் இருந்த அந்த இறைவன் எளிமையாக இருந்தார். எளிய உள்ளத்தோடு மக்களிடம் சென்றார், தாழ்ச்சியோடு இருந்தார். எப்படிப்பட்ட பண்பில் மனிதன் வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டிய அந்த நற்கருணை நாதரை போன்று நாமும் வாழ்ந்து அவரை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டு வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். ஒரு தலைமை பண்பிலும் தாழ்ச்சி இருக்க வேண்டும், எளிமை இருக்க வேண்டும். அதுபோன்று இறைவனுடைய இரக்கத்தை நாம் பெறுவதற்கும் நம்மிடம் தாழ்ச்சியும் எளிமையும் இருக்க வேண்டும். ஆனால் அனைத்தும் கடந்தது என்னவென்றால் கடவுளுடைய அருள். அவர் விரும்பினால் அனைத்தும் நிகழும். நான் செய்வதனால் அவர் எனக்கு கொடுக்கப் போவதில்லை. நான் இப்படி செய்தால் அவர் அப்படி கொடுப்பார் என்றல்ல. கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது. ஆனால் கடவுளுடைய அருள் எப்பொழுதும் இருக்கிறது. அதை பெறுவதற்கு நம்மை நாம் தயார்படுத்தக்கூடியவர்களாக தயார்படுத்திய நிலையில் இருப்போம். இறைவன் உங்களை உங்கள் குடும்பத்தின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.